Hello friends, welcome to Indu's Kitchen and Vlogs. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான 90s கிட்ஸோட ஃபேவரட் ஜவ்வு மிட்டாய் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலரு. நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து இல்லை அப்படின்னா நம்ம கேசரி பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வானல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே நம்ம வந்து அந்த ஒரு கப் சர்க்கரையை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சர்க்கரையே கொஞ்சம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் அதையும் வந்து இதோடவே வந்து சேர்த்துடலாம். ஃபுட் கலருக்காக என்கிட்ட வந்து ஃபுட் கலர் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து கேசரி பவுடர் தான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பின் ட்ராப் விட்டாலே போதும். ஸோ இது வந்து நல்லா நம்ம வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு அந்த பாகு வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து முதல்ல வந்து நல்லா வந்து கரையிட்டோம். ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சிடலாம் நம்ம, ஏன்னா சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரையணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கரைஞ்சிட்டோம். அதை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருச்சுன்னா அந்த கொஞ்சம் அந்த பாகு ஸ்டேஜ் வந்து அதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து அதுக்கப்புறம் வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஏன் ஆட் பண்ணுறோன்னா இந்த பாகு வந்து சீக்கிரமாக வந்து திக்காகிடும், கட்டியாகிடும். அப்புறம் நம்மளால் வந்து அந்த ஜவ்வு மிட்டாய் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சக்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த இந்த அதிர்சத்துக்கெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த சக்கரை தண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த பாகு வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி சுருண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இன்னும் அந்த ஸ்டேஜில் வரல, நான் அது வரைச்சு நான் காமிக்கிறேன். ஆனால் அதுதான் வந்து நமக்கு அந்த ஸ்டேஜில் தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் நமக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல, இன்னும் லிக்விடாகவே தான் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து நல்லா வந்து திக்காகணும். வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணோன்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டி கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து 1 ட்ராப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா பால் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இன்னும் நமக்கு இந்த வந்து வரல, பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம் வந்து நமக்கு வந்து திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வாசனையுமே கூட வந்து நல்லா வரும், அந்த பாகு வாசனை. இப்போ இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியில் போட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சுருண்டு பால் மாதிரி வருதுல்ல. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் இதுலையோ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லிக்விடை வந்து நம்ம வந்து இதில் எடுத்து கொஞ்சமாக வந்து ஆற வைக்கணும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அடியில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வார்மாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது. ரொம்பவும் வந்து ஆறிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆறிடும். கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும்.
ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடியில் பிளேட்டில் வந்து ஒட்டாது. ஆல்ரெடி நம்ம ஆயிலும் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கை நமக்கு வந்து சூடு தாங்கிக்கிற அளவு வந்து வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் ஆறிடுச்சுன்னா. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் வந்து அது ஒட்டிக்காமல் இருக்கும் பிளேட்டில். ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து நமக்கு அந்த திக்காக வந்து வந்துகிட்டே இருக்க பாருங்கள். கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருங்க. இது தொட்டோன்னா நமக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ கையில் வந்து நம்ம வந்து பண்ணுறச்ச கையிலும் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இன்னும் ஆறலை. அதனால் சைட்லலாம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒட்டிக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுனால இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டே இருங்க ஒரே இடத்துல. இல்லாட்டி அடியில் பிளேட்டில் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்குறோம். அதனால் வந்து பொறுத்துக்கிற அளவு சூடு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. பொறுத்துக்கிற அளவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுனாலும் வந்து அது ரொம்ப திக்காகிடும், பண்ண முடியாது நம்மளால். ஸோ கொஞ்சம் கை பொறுத்துக்கிற அளவு இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம வந்து எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். கையில் கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். வார்மான சூடு தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணோம். இப்போ பாருங்கள் லைட் ஆரஞ்சு வந்துட்டுருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல கலர் சேஞ்சஸும் கிடைக்கும். நம்ம என்ன ஷேப்பில் பண்ணணுமோ அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து 90s கிட்ஸ் எல்லாத்தோடதும் இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜவ்வு மிட்டாய் தான். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதை பற்றிலாம் வந்து தெரியாது, சாப்பிட்டதும் கிடையாது அவங்க. அதனால் நம்ம இதை வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes தாங்க. அதனால் டக்குன்னு வந்து இது முடிச்சிடலாம். ஸோ எந்தளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. ஸ்ட்ரெச் பண்ண வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெச் பண்ண உடனே எவ்வளோ நல்ல லைட் ஆரஞ்சு அந்த கோல்டு கலர். நம்ம வேணும்னா டபுள் கலர் வேணும்னா கூட இது நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த டபுள் ஷேட் கலரில் வரும். ஆனால் நான் வந்து சிங்கிள் கலர் தான், நம்ம கேசரி பவுடர் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன டிசைனில் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுறது வந்து அந்த செயின், ரிங்கு, பேங்கிள், அப்புறம் வந்து ஸ்னேக்கு இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஷேப்பாக வந்து இப்போ செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாம்பு ஷேப்பில் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அழகாக அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள் பாம்பு ஷேப்பில் வந்து இப்போ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிங்கு பண்ணலாம், பேங்கிள் பண்ணலாம். பாருங்கள் நம்ம வந்து அழகான பேங்கிளும் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிங்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன ஷேப் வேணுமோ எல்லா ஷேப்லேயுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து செயின் மாடலும் வந்து பண்ணியாச்சு. கீழே ஒரு டாலர்.